வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பிஎல்டிசி சோலார் மோட்டார். அதாவது பிஎல்டிசி சோலார் மோட்டார் யூஸ் பண்ணி ஓப்பன் வெல் பம்பு 100 ஃபீட் டெப்த் எடுக்க மாதிரி 2 inches டெலிவரியில் நம்ம வந்து பிஎல்டிசி பம்ப் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். இப்போ அந்த பம்புக்கு தேவையான நிப்பிள் வந்து ஹாட் நிப்பிள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஹீட் பண்ணி அதில் நிப்பிள் லாக் பண்ணிவிட்டு பேனலுக்கு வந்து 2க்கு 2 ஸ்கொயர் பைப்பு போட்டு 3 பேனலுக்கான ஸ்டாண்டு ஹைரேஸ் ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு அது மேலே வந்து நம்ம ஃபிட்டிங் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து சேலத்தில் இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து பாருங்கள் 3 பேனல்ஸ், அதாவது 540 watts பேனல் வந்து 3 பேனல் வந்து நம்ம சீரிஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பேனல்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் வந்து டேரெக்டாக வந்து பிஎல்டிசி மோட்ரு கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து மோட்டருக்கு இன்பில்டாகவே ட்ரைவ் வர்றதுனால இதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ட்ரைவ் எதுவுமே தேவையில்லை. பேனல்லேருந்து வர்ற கரண்ட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆன் ஆஃப்க்கு ஒரு 2 pole 32 amps டிசி எம்சிபி இல்லைனா 16 amps எம்சிபி கூட போட்டுக்கலாம். ஏன்னா பேனல் அதிகபட்சம் நமக்கு 13 amps கிட்ட ப்ரொடக்ஷன் இருக்கும். அதனால் நம்ம ஒரு 16 amps எம்சிபி கூட போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 32 amps டிசி எம்சிபி கூட போட்டு ஆன் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பாருங்கள், ஃப்ரண்ட் எட்ஜில் வந்து மோட்ரு வந்து கேஸ்டிங் அயான் பேசிக்கில் ரெடி பண்ணக்கூடிய பிஎல்டிசி பம்பு. அந்த பம்புக்கு வந்து 2 சைடும் ரோப் போட்டு 2 inch பைப்பு கஸ்டிபி பைப்பு பிளாக் ஹவுஸ் போட்டிருக்காங்க. வயர் வந்து நம்ம 2 core 4 square mm வயரும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 core வயர் கூட போட்டுக்கலாம். நமக்கு தேவை வந்து மோட்டருக்கு தேவையான ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2 வயரை வந்து டைரெக்டாக கொண்டு போய் கனெக்ட் பண்ணுற மாதிரி இது பண்ணிவிட்டு இந்த கிணத்துல வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். கிணறு வந்து நமக்கு 10 அடியிலே தண்ணி அவைலபிலிட்டி இருக்குது. மேக்ஸிமம் வந்து இது ஒரு 80 to 90 feet வரைக்கும் டெப்த் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து பம்பு வந்து மேலப்பில் ஒரு 30 to 40 feet டெப்த்தில் முழுங்குற மாதிரி 2 சைடு ரோப் போட்டு சென்டராக பேலன்ஸ் பண்ணி கட்டியாச்சு. பம்புடைய அவுட்புட் நீங்களே பார்க்கலாம், நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், பேனலில் வந்து 3 பேனல் நம்ம சீரிஸ் பண்ணும்போது ஒரு பேனலுக்கு 45 voltage வீதம் 135 voltage அவுட்புட்டில் வரும். அது விஓசி. நம்ம விஎம்பி கால்குலேஷன் பண்ணும்போது ஒரு 120 ரேஞ்சிங்கில் இருந்துச்சுனாலே ஓகே தான். அந்த 3 பேனலும் சீரிஸ் பண்ணி வரக்கூடிய கரண்ட்டை வந்து டேரெக்டாக ஒரு 2 pole எம்சிபி போட்டு ஆன் பண்ண உடனே நமக்கு அவுட்புட்டில் பாருங்க தண்ணி எப்படி வருதுன்ட்டு. இப்போ பம்பு வந்து எப்படின்னா, நமக்கு வந்து பிஎல்டிசி பம்புங்கிறதுனால எக்ஸ்டர்னல் சோர்ஸ் எதுவுமே தேவையில்லை. டேரெக்டாக சுவிட்ச் போட்டோன்னா ஆன் ஆகி ஓடும், சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா மோட்டர் ஆஃப் ஆயிரும். இப்போ பாருங்கள், 2 inch பைப்பு ஃபுல்லாகவே நமக்கு டெலிவரி கிடைக்கிற மாதிரி இந்த பிஎல்டிசி பம்பு அவைலபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி பம்பு தமிழ்நாடு முழுக்க நம்மளுடைய டீலர்ஸ் மூலமாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friends.